ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் மார்க்கெட்டில் பிட்காயின் இந்த அளவுக்கு மேலே வரும், அதே மாதிரி இந்த அளவுக்கு கீழே வரும் அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த இதுக்காக ஒரு சில பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த அளவுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறீங்களா, இல்லை இந்த அளவுக்கு மேலே போங்க அப்படிங்கிறதும் நீங்கள் குத்து மதிப்பாக தான் சொல்கிறீங்களா, இல்லை எப்படி நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 2020 புல் மார்க்கெட்டில் பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு 3000 சில்லற டாலர் மதிப்பில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்திருக்குது. அதிலிருந்து தான் பார்த்திங்கன்னா 2021 ஏப்ரல் மாதம் வரைக்கும் மேலே நல்லாவே ஹையில் போனது. அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு டூலை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மேலே போயிருக்குது, அதே மாதிரி எந்த அளவுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத இந்த ரீடெஸ்ட் டூலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த $3500 பக்கமாக இருந்தது பார்த்திங்களா, மார்ச் மாதம் 2020 அங்கேருந்து நம்ம வந்து கீழேருந்து மேல் நோக்கி, அதாவது $64,000 வரைக்கும் மேலே போனது பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து இந்த டூலை வச்சு மேலே இழுத்து விடணும். அப்படி நம்ம இந்த டூலை வச்சு இழுத்து விடும்போது பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 0.5 0.6 அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இது வரைக்கும் தான் ரீடெஸ்ட்டு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் எந்த அளவுக்கு கீழே வந்திருக்குதுன்னு பாருங்கள். 28,000 சில்லற சம்திங் அந்த அளவுக்கு வந்திருக்குது. இதுதான் ரீடெஸ்ட் டூலு. அதாவது ரீடெஸ்ட் டூல்னா 0.5 0.618 இந்த ரெண்டு நடுவில் தான் வரும். இப்போ இந்த ரெண்டு நடுவுலையும் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது 28,000 சில்லற வரைக்கும் வந்திருக்குது. அதே மாதிரி இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிருந்தால் எந்த அளவுக்கு கீழே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.786 வரைக்கும் வந்து கீழே போயிருக்கலாம். ஆனால் அதுக்கு கீழே அந்த 0.786 வந்து தொட்டு கீழே போயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து பியர் மார்க்கெட்டை அன்றைக்கே வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 2021 மே மாதத்துலேயே நமக்கு அந்த 0.786 தொட்டிருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பியர் மார்க்கெட் அன்றைக்கே வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் 2021 ஜூன் மாதத்துலேயே அதாவது ரீடெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து பவுன்ஸ் ஆகி 2021 நவம்பர் மாதத்தில் ஒரு ஆல் டைம் ஹை வந்து கொடுத்துருக்குது. ஓகேங்களா, ஆல் டைம் ஹை போயிருக்கு பார்த்தீங்களா $69,000 வரைக்கும். அங்கேருந்து இப்போ மறுபடியும் நம்ம வந்து ரீடெஸ்ட் டூலை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். 2021 லாஸ்ட்டில் இருந்து 2022 செப்டம்பர் மாதம் வரைக்கும் எந்த அளவுக்கு கீழே வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு $15,000 வரைக்கும் கீழே வந்திருக்குது. அப்போ அதில் நம்ம ரீடெஸ்ட் டூலை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 0.5 அண்டு 0.618 இந்த ரெண்டு கோடு தான் பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு கோடு. ஓகேங்களா, இந்த ரெண்டு கோடையும் பிரேக் அவுட் பண்ணி தான் இப்போ பார்த்திங்கன்னா $52,800 பக்கமாக இந்த மாதம் வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு ஹை வந்து நல்லாவே போயிருக்குது. அந்த கோடையும் நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.618 நம்ம ஒரு கோடு வந்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா 0.5 அப்படிங்கிற ஒரு இடத்துல கோடு ஒன்று போட்டுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு கோடு. ஓகேங்களா, இப்போ இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி தான் மேலே போயிட்டுருக்குது. அதாவது புல் மார்க்கெட்டுக்கு உண்டான ஒரு கோடை நோக்கி இப்போ வந்து போயிட்டுருக்குது. புல் மார்க்கெட்டுக்கு உண்டான ஒரு கோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.786 இந்த கோடை வந்து தொட்டு அடுத்த ஒரு மேலே ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது இது நான் 1 வீக் சார்ட் போட்டிருக்கேன். இந்த சார்ட்டு படி நம்ம வந்து ஒரு கேண்டில் அந்த கோடு லைனுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த லைன் இங்கேருந்தே உங்களுக்கு புல் மார்க்கெட் ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த 0.786 அப்படிங்கிறது புல் மார்க்கெட்டுக்கு உண்டான ஒரு கோடு. சரிங்களா, இந்த புல் மார்க்கெட் கோடை தாண்டி அடுத்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மேலே போகும். அப்படி மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $59,000 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு $102,000 அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $156,000 பக்கமாக வந்திருக்குது. அதே மாதிரி மூணாவது டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $210,000 டார்கெட் அப்படின்னு வந்திருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த 3 டார்கெட்டில் நம்ம எந்த டார்கெட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எப்போவும் நம்ம வந்து குறைந்தபட்ச டார்கெட்டை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இப்போவும் நம்ம குறைந்தபட்ச டார்கெட்டை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதில் குறைந்தபட்ச டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1,46,000 சம்திங் வந்து வருது. ஓகேங்களா, அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் போய்க்கிறட்டும். ஆனால் நம்ம இந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கரெக்டாக கண்டிப்பாக வந்து வரலாம். ஓகேங்களா, இப்போ இந்த புல் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு வந்து வரலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கப்புறம் அதாவது இந்த புல் மார்க்கெட்டு கோடை வந்து தொட்டு பிரேக் அவுட் பண்ணி மேலே போகாமல் அப்படியே தொட்டுட்டு கீழே இறங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம ரீடெஸ்ட் டூலை நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். 2022 அக்டோபர் மாதம் வரைக்கும் எந்த அளவுக்கு கீழே போனதோ அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரீடெஸ்ட் டூலை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது எந்த லைன் வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புல் மார்க்கெட்டுக்காக ஒரு கோடு ஒன்று போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா $58,000. அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ரீடெஸ்ட் டூலை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரீடெஸ்ட் டூலை யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு லைன் வந்து வரும். அதாவது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.618 அதுக்கப்புறமா 0.5 இந்த ரெண்டு கோடை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். 0.5ல் இருக்கக்கூடிய
ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $37,000 பக்கமாக வருது. அதே மாதிரி 0.618 இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $31,000 பக்கமாக வருது. இந்த 2 கோட்டுக்கு நடுவில் வரலாம். ஓகேங்களா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த புல் மார்க்கெட் லைனை தொட்டுட்டு வந்தால் இந்த அளவுக்கு வந்து வரலாம். ஆனால் அந்த புல் மார்க்கெட் லைனை தொடாமல் இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருந்தே கீழே போனால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $29,000 கூட வரலாம். இப்போ $58,000 வரைக்கும் வந்துட்டு திரும்பினால் இந்த அளவுக்கு வந்து வரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கணிச்சாச்சு. இதே இது இந்த $58,000 ரிவல்ஸ் திரும்பாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா $1,00,000 போய் ரிவல்ஸ் திரும்பினால் எந்த அளவுக்கு ரீடெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அதாவது ரீடெஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.5 இருக்குது. அதே மாதிரி 0.618 அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு நடுவில் எந்த அளவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.5 இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா $59,000 பக்கமாக வருது. அதே 0.618 இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா $48,000 வருது. இந்த ரேஞ்சுக்கு நடுவில் வந்து வரலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டார்கெட் அப்படிங்கிறது அச்சீவ் ஆகலாம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, $1,50,000 பக்கமாக நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்ச் அளவுக்கு வரலாம். அதாவது ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $48,000 வரைக்கும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $33,000 இருக்குது. அதாவது $1,00,000 தொட்டு அதுக்கப்புறமா ரிவல்ஸு திரும்பினால் பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $33,000 இதுக்கப்புறமா வந்து இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து சொல்ல முடியும். நம்மளாக குத்து மதிப்பா அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிறது கிடையாது. இதை வச்சு தான் நான் வந்து எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம். அதாவது இவர் வந்து குத்து மதிப்பாக தான் எல்லாமே வந்து சொல்கிறாரு அப்படின்னு நீங்களாவே நினச்சிக்கோங்க. எனக்கு ஒரு கவலையுமே கிடையாது. சரிங்களா, இது எதுக்காக சொல்கிறேன்னா, நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டதுனால தான் நான் இதை வந்து இந்த வீடியோவே நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை நான் முன்கூட்டியே நான் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே நான் உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இல்லை டெலிகிராம் குரூப்பில், அதாவது நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் கேட்கலாம். இல்லை அப்படி இல்லாட்ட யூடியூப்லேயே என்னோட நம்பர், அதாவது என்னோட பர்சனல் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதில் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.